லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன? ஒரு நம்பர் ஆஃப் டீம்ஸ் இருக்கும். அதுல இருந்து கடைசியாக ஒரே ஒரு டீம் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அதுக்கு பேர் தான் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங். இந்த ப்ரோக்ராம் கடந்த செவ்வாய்க்கிழமை நம்ம சென்னை பிரான்ச்ல டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கண்டக்ட் பண்ணோம். அதோட சிலபஸ் அப்படிங்கிறது 6ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பொது தமிழ் அதோட சிலபஸா நம்ம அறிவிச்சிருக்கோம். இதுல சென்னை பிரான்ச்ல ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட அணிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு டீம்லையும் குறைந்தபட்சம் 5 உறுப்பினர்கள் நம்ம வச்சிருந்தோம். ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல முதல் 10 ரவுண்டுல நம்ம எலிமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணல. 11வது ரவுண்டு தான் நம்ம எலிமினேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு ரவுண்டு முடியும் பொழுதும் ஒரு டீமோ அல்லது 2 டீமோ இந்த காம்படிஷன்ல இருந்து வெளியில போனாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைல்டு கார்டு மூலியமா ரீ என்ட்ரன்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணோம். இப்படிதான் ஏறக்குறைய 40 ரவுண்டு இந்த ப்ரோக்ராம்ல நம்ம எடுத்துட்டு போனோம். ஒவ்வொரு ரவுண்டுலையும் 20 கேள்விகள் நம்ம தமிழ்ல இருந்து கேட்டோம். ஏறக்குறைய 800 கேள்விகள் இந்த ஒரு நாள்ல இந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மூலியமா எல்லா மாணவர்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம்ல கடைசியா ஒன் ஹிட் ஒண்டர்ஸ் அப்படிங்கிற டீம் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம சுல்தான்ஸ் அப்படிங்கிற டீம் 2ஆவதா வந்து ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க. இந்த 2 டீமுக்குள்ள கூடிய டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 7 செகண்ட் தான். இதுதான் மாணவர்களுக்கிடையே ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாகும். ஸோ இந்த காம்படிஷன் மூலியமா ஒரே நாள்ல எங்களால 800 கேள்விகள் எங்க மாணவர்களை படிக்க வைக்க முடிஞ்சிருக்கு. இந்த ப்ரோக்ராம் சென்னையோட முடிவரை போறதுல அடுத்து வராண்டா ரேஸோட மற்ற பிரான்ச்லயும் மிக பிரம்மாண்டமா விரைவில் நான் ரேஸோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போறோம். அப்டேட்டுக்கு ரெடியா இருங்க. பயிற்சியை இப்படியும் பண்ணலாம். தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. ரன்னர் ஆகணுமா வின்னர் ஆகணுமா முடிவு பண்ணிக்கோங்க.